கலாத்தியருக்கு நிருபம் 1:4 வாசிங்க. அவர் நம்மை இப்பொழுதில் இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திலே வந்தார் என்கிறதான ஒரு காரியம் சொல்லப்பட்டு, என்ன காரியம்? அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தில் இருந்து. அப்ப மனுஷன் எப்படி இருக்கிறான்? பிறக்கும் போது இந்த உலகத்துல பிறக்கிறான், பிறந்த பிறகு பாவத்தோட காணப்படுகிறான். அப்ப இந்த பொல்லாத பிரபஞ்சம் சாத்தானுக்கு உட்பட்டு இருக்கு, பிளஸ் அந்த மனுஷனும் பாவத்துக்குள் இருக்கான். அந்த மனுஷனையும் இந்த பிரபஞ்சத்திற்குள் வாழ்கிறதான அவனுடைய வாழ்க்கையில அவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டு. ஒரு பால் கிணறு, தண்ணீர் இல்லாத ஒரு பால் கிணறு, அதுலேருந்து ஒரு சவுண்டு வருது, எப்படி காப்பாற்றுங்க. அந்த பக்கமாக வழியோரமாய் போனதான ஒரு மனுஷன் இந்த சவுண்டை கேட்டுட்டு அப்படி உத்து பார்த்தான். அப்போ என்ன, பாசி, இந்த கொடி, இதிலெல்லாம் சுற்றி ஒரு மனுஷன் கிடந்தான் கீழே. அப்போ இவன் சொன்னானா, அந்த பாசியை பிடிச்சி இழு, அந்த கொடியை பிடிச்சி இழு, நீ மேலே வந்துடலாம் அப்படின்னு. அப்போ அவன் சொன்னானா, என்னால் பாசியை பிடிச்சி இழுக்க முடியலை, கொடியை பிடிச்சி இழுக்க முடியலை, அதை கொஞ்சம் நீக்கி தருவியா நீ. அப்போ அவன் மேலே இருந்து கீழே பார்க்க எப்படிடா போகுது. சரி, இருந்தாலும் பால் கிணறு, அங்கங்கேயா சின்ன சின்ன குழிகள் இருக்குது, அதில் கையை வச்சு காலை வச்சு மெதுவாக கீழே போய் என்ன செய்தான், அந்த பாசியை கால் வச்சு எடுத்து விட்டான். அந்த கொடிகளை அப்படி கால் வச்சு தள்ளி எடுத்து விட்டுட்டான். இவன் மேலே போயிட்டு சொன்னான், இனி மேலே வர்றதும் வராதும் உன் கையில் இருக்குதுன்னு சொல்லிட்டான். ஒரு மனுஷனுக்கு கையில் முள்ளு குத்தி புண்ணு, அந்த புண்ணு குறையிறதுக்கான அந்த மனுஷன் என்ன செய்வானா, அந்த சீலை பிதுக்கி விடுவானாம். ஆனால் சீலை பிதுக்கி விட்டதுனால என்ன ஆகலை, அந்த புண்ணு குறையலை. காரணம் என்ன, இந்த முள் இருந்துச்சுனால முள்ளை வெளியே எடுக்கணும். இந்த 2 எக்ஸாம்பிளை ஏன் சொல்கிறேன்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் எதுக்கு? மனுஷனுடைய பாவ அடிமைத்தனத்தை, மனுஷனை ஆட்கொள்ளக்கூடியதான பாவ வல்லமையை, சாத்தானுடைய பிடிய, அந்தகாரம், இருளை ஒவ்வொரு மனுஷனை விட்டு அகற்றுவதற்காகத்தான் அவர் என்ன செய்தார், தம் இரத்தத்தையே கொடுத்தார். சாபத்தை போக்குவதற்காக சிலுவையில் தொங்கினார். இப்போ எந்த ஒரு மனுஷனும், திரும்பவும் சொல்றேன், அவரை விசுவாசிக்கக்கூடியதான எந்த ஒரு மனுஷனும் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை பெறலாம். ஏன்னா அந்த பிடியை அவர் என்ன செய்தார், இரத்தத்தை கொடுத்து, ஜீவனை கொடுத்து, சிலுவையில் தொங்கி அவமானப்பட்டு எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுத்துட்டார். ஆனால் இப்போ நீங்க என்ன செய்யணும், அந்த பாசியை, அந்த கொடியை நீங்க தான் உதறணும். பிடி போயிட்டு, ஆனால் உங்களை சுற்றி இருக்கு. அப்போ என்ன செய்யணும், நீங்க தான் உதறணும். முள் இப்போ இருக்கு, இப்போ நீங்க தான் என்ன செய்யணும், அந்த முள்ளை அகற்றணும். அதான் ஆண்டவர் சொல்றார், அவர் வந்தது, பாடுபட்டது எல்லாமே ஆகிட்டு, இப்போ என்ன சொல்றாரு, மனம் திரும்பணும்னு சொல்றார், பாவத்தை விடுன்னு சொல்றார். உன் கண் உனக்கு இடல இருந்தால் கண்ணை பிடுங்கி போட்டுன்னு சொல்றார். அப்படின்னு அர்த்தம் என்ன, ஒன்னால முடியும், பாவம் இல்லாமல் ஜீவிக்க முடியும். உன் கை இடலா இருந்தா அந்த கையை வெட்டி போடுன்னு சொல்றார். அப்படின்னு அர்த்தம் என்ன, ஒன்னால இந்த பாவஞ்செய்யுடைய கையை வச்சு பரிசுத்தமாக வாழ முடியும், ஒன்னால இந்த பாவஞ்செய்யுடைய கண்களை வச்சு பரிசுத்தமாக வாழ முடியும். அதான் அதுக்கு அர்த்தம். ஒவ்வொரு மனுஷனையும் பாவ வல்லமையிலிருந்து விடுவிக்கிறதுக்காகவே அவர் இந்த உலகத்தில் வந்தார். இப்போ நீங்க செய்ய வேண்டியது இருக்கு, உங்களை ஆட்கொள்ளக்கூடியதான பாவங்கள், உங்களை ஆட்கொள்ளக்கூடியதான இச்சைகள், உங்களை ஆட்கொள்ளக்கூடியதான மேற்கொள்ளக்கூடியதான இந்த அந்தரங்க கிரியைகளை நீங்க தான் என்ன செய்யணும், இயேசுவின் நாமத்தில் அவரை விசுவாசித்து, அவருடைய பாடுகளை தியானித்து, முழங்கால் நின்று அவரிடத்தில் பாவரிக்கை பண்ணி ஜெபித்து நீங்க என்ன செய்யணும், உதறித்தலாம்.